2025 ஆண்டு இந்த நவம்பர் மாதம் 11வது மாதம் இந்த 2வது நாளிலே பரிசுத்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டு நமக்கு அதாவது விடுதலையின் ஆண்டு என்று சொல்வதை விட பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிற ஆண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். விடுதலையின் ஆண்டு, இயர் ஆஃப் டெலிவரன்ஸ். டெலிவரன்ஸ் எப்படி வரும்? ஆவியானுடைய வல்லமை இருந்தால். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானுடைய வல்லமையில தான் விடுதலை கிடைக்கும். ஆமென் சொல்லுகிறாங்க. அதன்படி கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜெபித்து அந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று நாம தியானித்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை விடுதலை ஆவியானவர் அப்படிங்கிற ஒரே தலைப்பு இருந்தாலும் அதுக்குள்ளே நிறைய சாராம்சங்கள், நிறைய செய்திகளை தேவன் நமக்கு தந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்து வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை குறித்த காரியங்கள். மே மாதம் பலவீனங்களில் உதவி செய்ய ஆவியானவர், ஜூன் மாதம் வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், ஜூலை மாதம் கொடியேற்றுகிற ஆவியானவர். ஆமென். அதே போல ஆகஸ்ட் மாதம் அந்த ஆவியானவரை நம்ம கொடியேற்றுவோம். செப்டம்பர் மாதம் பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். கடந்த மாதம் என்ன தலைப்பு? நிறைய பேருக்கு மறந்து போச்சு. அக்டோபர் மாதம் என்ன ஆண்டு வார்த்தை கொடுத்தார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதன்படி இந்த 11வது மாதத்தில் ஆண்டவரே நீர் என்ன வார்த்தையை தருகிறாப்பான்னு சொல்லி ஜெபித்து ஆயத்தப்படுத்தின பொழுது அல்லேலூயா கர்த்தர் அருளின வார்த்தைகளை நாம் சில நிமிடங்கள் சுருக்கமாய் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 12:12 நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கர்த்தர் தந்தார். இந்த வார்த்தையுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா போதிக்கும் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்தார். புதிய ஏற்பாடு தொடங்கிய பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் மாம்சத்திலே. அல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே அனுப்பி இப்போ நம்ம வாழ்கிற காலம் the days of the Holy Spirit. ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய காலத்திலே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பல காரியங்களை செய்கிறார், பல அற்புதங்களை செய்கிறார், பல கிரியைகளை செய்கிறார். இதுதான், இப்படித்தான், இவ்வளவுதான் என்கிறதான நிலைமை கிடையவே கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், அற்புதங்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது அல்லவே அல்ல. சொல்லலாமே. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் எங்கும் நிறைந்தவர். நாம போக முடியாத இடத்திலே, அது ஸ்தோத்திரம் ஜனாதிபதியுடைய அரண்மனையா கூட இருக்கட்டும், ஒரு ராஜாவுடைய மாளிகையா கூட இருக்கட்டும், அதிபர் மாளிகையா கூட இருக்கட்டும், அங்கே யாராலையும் போக முடியாட்டியும் அங்கே ஆவியானவர் அங்கே போக முடியும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள், வல்லமைகள். அல்லேலூயா. அப்ப அதன்படி நாம கடந்த மாதங்களிலே பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த 11ஆம் மாதத்திலே போதிக்கும் பரிசுத்த ஆவியானவர். என்ன ஆவியானவர்? போதனை என்று சொன்னால் டீச்சிங் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். டீச், கற்பி, கற்றுக்கொடு. பேசலாம். அல்லேலூயா. டீச்சிங். இந்த டீச்சிங் அப்படிங்கிறதான இந்த வார்த்தை வந்து சில இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஒரு அருமையாக சொல்லப்படுகிறது.
accustomed gradually to some action or attitude. அப்படின்னா அந்த சைல்டு எக்ஸாம்பிளா சில மனநிலைமைகள், சில ஆக்ஷன் செயல்கள், the child is taught to obey her parents. ஹalleluya. ஒரு குழந்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதற்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிவதற்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஹalleluya. அது எந்த நாடா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், எந்த நிறமா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். என் பிள்ளைக்கு நான் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவேன். பெற்றோர்கள் மட்டும் வளர்த்த உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. குழந்தை பிறந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனே என்ன கற்றுக் கொடுத்துருப்பீங்க, ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்போ ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் கீழ்ப்படிவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் டீச்சிங். அடுத்து இன்னொரு காரியம் இருக்கிறது, இம்போர்ட் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் டு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னுடைய அர்த்தம் என்ன, he instructed me in building a boat, I taught them French அப்படி சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தன்னுடைய திறமையை, தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்காக பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அதனாலதான் பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல எல்லாம் கிளுகிழப்பை வாங்கி அல்லது பிபியை வாங்கி கொடுப்போம். ஆனா இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா அந்த என்னது இந்த விளையாட்டு பல்ல வச்சு ஒரு கேம் மாதிரி என்ன செய்யறது, அது கற்றுக் கொடுக்கிறது. அதே போல ஐ டீச் தம் பிரெஞ்ச். ஏன்னா ஒரு காலத்துல பிரெஞ்சுடைய ஆதிக்கங்கள் இருந்த அந்த காலத்துல இருந்து சொல்றாங்க. அப்போ இந்த கற்றுக் கொடுத்தல் என்பது பொதுவாக பெற்றோர்களாலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அடுத்து திறமைகளை பிள்ளைகள் வெளிப்படுத்துவதற்காக கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆமென். இதன் அடிப்படையில் டீச்சர், டீச்சிங் என்கிறதான காரியங்கள் வருகிறது. ஆசிரியர், பேராசிரியர், ஸ்கூல் பிரின்சிபல், காலேஜ் பிரின்சிபல், இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதான லைன்ல உள்ளவங்க. ராமன் சொல்லுங்களாமே ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்து கற்றுக் கொடுக்கிறதான லிஸ்ட்ல இருக்கிறவங்க எங்களை போன்ற போதகர்கள். ஹalleluya. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள், அப்புறம் போதகர்கள். ஆக வேதத்திலே நமக்கு போதிக்கிற 3 நிலைகள் இருக்கிறது. இதை மட்டும் சுருக்கமா சொல்லி எதை நமக்கு போதிக்கிறாங்கிற செய்தி இருக்கு. அதை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால வேதத்திலே நமக்கு போதிப்பவர்கள் 3 பேர். ஹalleluya. எதுக்குமே எந்த செய்திக்குமே நமக்கு வேதத்திலே நமக்கு ஆதாரம் இல்லாம எந்த செய்தியும் கொடுக்கப்படுவது இல்லை. அப்படியானால் வேதத்திலே 3 பேர் போதிகளாக இருக்கிறார். முதலாவது ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 28:23. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். முதலாவது கவனிங்க, நமக்கு போதிக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நம்முடைய தேவனாய கர்த்தர். ஹalleluya. யாருங்க? நம்ம தேவனாய கர்த்தர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசான், ஒரு குரு, ஒரு ஆசிரியர். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. அதாவது அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். ஹalleluya. சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சேர்ந்து சொல்லலாமா? சங்கீதம் 32:8 எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? சொல்லலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். கை தட்டி ஹalleluya. இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தாவீது மூலமா அங்கே எழுதி வைக்கிறார். ஹalleluya. தாவீது யாருக்கும்
இப்படி போதித்து கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லல. ஆமென். கர்த்தர் தான் முதலாவது நமக்கு போதிக்கிறவர். அல்லேலூயா. பிரைஸ் அந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அதனாலதான் இது ஏசாயா 9:6 சொல்லப்படுது, அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. இந்த ஆலோசனை எங்கே இருக்கோ அங்கே போதனை இருக்கிறது, போதித்தல் இருக்கிறது, கற்றுக் கொடுத்தல் இருக்கிறது, டீச்சிங் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கற்றுத் தருகிறவர் மத்தேயு சுவிசேஷம் 5:2. மத்தேயு 5:2. அப்பொழுது அவர் நமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அல்லேலூயா. இரண்டாவது இயேசு கிறிஸ்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புத்தகத்திலுமே இயேசப்பா அநேகருக்கு போதித்தார், போதனை பண்ணினார், உபதேசித்தார் என்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. Hallelujah. The Lord Jesus Christ teach us. Amen. நமக்கு அவர் போதிக்கிறார். அதனாலதான் ஒரு முறை ஒரு வாலிபன் இயேசுவிடத்துல வந்து நல்ல போதகரே அப்படின்னு கூப்பிடுறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன போதகரே? நல்ல போதகரே. Oh my good teacher. இயேசுப்பா சொன்னாரு, என்னை நீ நல்லவன் என்று சொல்வானே, பிதா ஒருவரை தவிர நல்லவர் உலகத்துல யாருமே சொல்லுங்க. என்ன சொன்னார்? இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற இந்த சுவிசேஷங்களை நீங்க படிக்கும் பொழுது இயேசு கற்றுக் கொடுத்த நிறைய உபதேசங்கள், சத்தியங்கள், உபதேசங்கள், போதனைகளை நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவது நமக்கு கற்றுத் தருகிறவர் யார் என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் 14:26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. மூன்றாவது நமக்கு போதிக்கிறவர் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர். அல்லேலூயா. First one the Lord teaches. இந்த தேவன் நமக்கு போதிக்கிறார். Second one the Lord Jesus Christ teaches. Amen. நமக்கு இயேசுப்பா போதிக்கிறார். மூன்றாவது இந்த comforter of the Holy Spirit teaches. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க யார் தெரியுமா? அதிக பிரசங்கித்தன உள்ளவங்க. எனக்கு யார் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யார் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யார் எனக்கு எதுவுமே ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அது வேத வசனத்துக்கு, சத்தியத்துக்கு அது எதிரான காரியம் என்பதை நாம மறந்துடக்கூடாது. ராமேஸ்வர கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து புத்தி சொல்கிறார். அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய ஆலோசனை, இயேசு கிறிஸ்துடைய அந்த புத்திமதி, போதனை, பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஆலோசனை நடந்தன்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கை சேஃப்டியா இருக்கும், கவனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், சரியான பாதையிலே நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. நம்ம சொல்லுங்க அல்லேலூயா. அதனால போதிக்கும் பரிசுத்த ஆவியானவர் எதை போதிக்கிறார் அப்படிங்கிற செய்தி அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார், உபதேசம் பண்ணுகிறார். அவருடைய உபதேசத்தை கேட்டு, சத்தியத்தை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையானதா இருக்கும், செம்மையானதா இருக்கும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.